இன்று உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. நாட்டில் சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகிறது. இதை மிகச்சிறப்பாக கொண்டாடணும் நமது பாரத பிரதமர் சொல்கிறார். இது நம்ம நாட்டினுடைய மக்கள் அடிமை விலங்கை உடைக்கப்பட்ட நாள், சுதந்திரம் கிடைக்கப்பட்ட நாள், மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய சுயமரியாதை கிடைத்த ஒரு வெற்றிகரமான நாள். இதை சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டாடணும். அதாவது அரசாங்கம் கொண்டாடினா பத்தாது, நமது அலுவலகங்கள் கொண்டாடினா பத்தாது, பள்ளிகள் கொண்டாடினா பத்தாது, கல்லூரிகள் கொண்டாடினா பத்தாது, ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு வீட்லேயும் நமது தேசிய கொடியை ஏற்றி அனைவரையும் சுதந்திரத்தை சிறப்பாக கொண்டாடுவது மட்டுமல்ல, சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள், உயிர் நீத்த தலைவர்கள், சுதந்திர எல்லையில பாதுகாப்புக்காக இருந்த ராணுவர்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுத்துள்ளது ஒரு பாரத தமிழனுடைய எண்ணம். இதை நிறைவேற்றுகிற வகையில் இந்தியா முழுவதும் இருக்கிற அத்துணை பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாநிலங்கள் சார்பாக, மாவட்டங்கள் சார்பாக, மண்டலம் சார்பாக, கிளை சார்பாக ஒவ்வொருவரையும் தனியாக சந்தித்து அவர்களுக்கு ஒரு இந்த எண்ணங்களை எடுத்துச் சொல்லி என்னுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி இந்த கூட்டம் நடத்தி அவர்களை ஒவ்வொரு இல்லத்திலையும் தேசிய கொடி ஏற்றுவதற்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்று விழுப்புரம் கோட்டத்தில் இருக்கிற இந்த 9 மாவட்டங்களுக்கும் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற மோகன் ராஜா தலைமையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களுடைய தலைமையில் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் 9 மாவட்ட தேர்தல் பங்குகிறார்கள். மிகச் சிறப்பாக தேசிய கொடியை ஏற்றி மிகச்சிறப்பாக செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10,000 இடங்களில், தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் இடங்களில் இந்த கொடியேற்றி சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்துவது மட்டுமில்லாமல் சட்டமன்ற வாரியாக ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் பைக் பேரணிகள் இளைஞர்களின் சார்பாக நடத்தப்படுகிறது. பைக் பேரணியில் எல்லாரும் தேசிய கொடியை தான் தன்னுடைய பைக்கில் ஏந்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மகளிரணியின் சார்பாக கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளையும் வள்ளுவனாக, பாரதியாக, காந்தியாக, நேருவாக, இன்னும் மிக தலைவர்களாக, அவர்கள் வல்லபாய் படையலாக, ஏன் இப்போ விவேகானந்தராக கூட அவர்களை வேடமிட்டு அந்த குழந்தைகள் சுதந்திர போராட்டத்தினுடைய எண்ணங்களை எல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கிற வகையில், மக்கள் இடத்தில் உண்டாக்குற வகையில் பண்ணுவதற்கான கலை கலாச்சார பிரிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய சைக்கிள் பேரணி நடக்க போகிறது, மோட்டார் சைக்கிள் பேரணி. இது 11ஆம் தேதி அதை நமது மாநில தலைவர் அவர்கள் திருப்பூரில் துவங்கி வைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை இல்லங்களும் கட்சி சார்பு இல்லாமல், மத சார்பு இல்லாமல், ஜாதிய சார்பாடு இல்லாமல் அனைத்து இல்லங்களும் இது ஒரு தேசிய திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்கிற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை